பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். மழை நேரத்தில் எல்லாரும் வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு சேஃபாக இருங்க. கர்த்தரோடு கூட என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த நாளிலும் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். தாயின் கருவில் உருவாகும் முன்பாகவே நான் என்ன பண்ண உன்னை தெரிந்து கொண்டேன். நம்ம நினைக்கலாம், நான் பிறக்கும் பொழுது யாருமே இல்லாம அனாதையா பிறந்திருக்கலாம், என் தகப்பன் தாயின் கைவிட்டுலாம், சொந்த பந்தங்கள் கைவிட்டிருக்கலாம், உற்றாவர்கள் கைவிட்டார்கள் என்று நம்ம என்ன பண்ணலாம், புலம்பிருக்கலாம். இல்ல, என்னை எத்தனையோ நெருக்கங்கள் என்னை என்ன பண்ணுது, சூழ்ந்து கொள்ளுது, அதிலிருந்து என்னால விடுபட முடியலையே, என்னை விசாரிப்பார் யாரும் இல்லையே, என்னை ஆதரிப்பார் யாருமே இல்லை என்று நம்ம என்ன பண்ணலாம், கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனா இந்த நாள்ல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், தாயின் கருவில உருவாக்க முன்பாக உங்களை என்ன பண்ண தேர்ந்தெடுத்தவராக இருக்க. நம்மள கர்ப்பத்தில் உற்பத்தி ஆகும் முன்பாகவே இவன் என்னுடையவன், இவன் என்னுடையவன் என்று அவர் என்ன பண்ணார், பரிசுத்தம் பண்ணி தெரிந்து கொண்டிருப்பார். நமக்குள்ள இருக்கிற எல்லா பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து, தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே, விளையாட பெற்ற ரத்தத்தினாலே உங்களையும் என்னையும் அவர் என்ன பண்ணியிருக்கார், பரிசுத்தமாக்கி தேர்ந்தெடுத்தார். அப்போ பரிசுத்தம் பண்ணி தேர்ந்தெடுத்த அவர் ஜாதிகளுக்குள்ள நம்மளை என்ன பண்ணுகிறார், தீர்க்கதரிசியாக, ஆசாரியராக, லேவியராக அவர் என்ன பண்ணியிருக்கிறார், உயர்த்தி வைத்திருக்கிறார். எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் மேலாய் அபிஷேகம் பண்ணி சத்துக்களுக்கு முன்பாக நம்மளுடைய தலையை உயர பண்ணுகிறார். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த நாட்கள்ல பார்க்கிறோம், அநேக இடங்கள்ல புயல்களும் மலைகளும் வெள்ளங்களுமா என்ன பண்ணுது, சூழ்ந்து கொண்டு இருக்குது. அப்ப எதுக்கு தாயின் கருவின் வயத்துல நம்மளை தேர்ந்தெடுத்தார், தேசத்திற்காக ஜெபிப்பதற்கு. இந்த மாதிரி பிரச்சனை நேரத்துல, போராட்டத்தின் நேரத்துல, இயற்கை அழிவுகள் எதுவும் நம்மளையும் சுற்றி இருக்கிறவர்களையும் தேசத்தையும் அழிக்காதபடிக்கு பாதுகாப்பதற்காக தான் தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்பாகவே நம்ம என்ன பண்ணிருக்காங்க, இப்ப தேர்ந்தெடுத்திருக்க நாம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண வேண்டும், ஜெபிக்கிறவர்களா காணப்பட வேண்டும். எவ்வளவுக்குள்ள ஜெபிக்கிறோமோ நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் உடையும், கட்டுகள் உடையும். கர்த்தர் அற்புதத்தை செய்ய நாளில கர்த்தர் என்னோடு என்ன பண்ணிக்கிறார், தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லி கண்களை மூடி நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த நாள் முழுவதும் ஒரு பிரசனம், ஒரு மகிமை எங்களோடு கூட இருந்து காணப்படட்டும். செய்வாடுங்க, நாம மகிழ்ப்படும், கடைகள் எல்லாவற்றையும் மாற்றி பேச நாம் சொல்லிக்கிறோம்.